ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான தட்டை முறுக்கை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்த்துடலாமா. தட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவை நீங்கள் சலிச்சும் நீங்கள் எடுத்துக்கரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈரமான துணியில் 2 கப் அரிசி மாவை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்ததும் சலிச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொரிக்கடலையை பவுடராக சேர்த்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருங்காய பொடியும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான டோக்கு நீங்கள் ரெடி பண்ணி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஈரமான துணியை வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு ரெடி ஆயாச்சு. தட்டை ரெடி பண்ணுறதுக்கு வாழை இலை இல்லைன்னா பால் கவர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தட்டை நமக்கு கனமாக இருக்கக்கூடாது, ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கிண்ணங்களை வச்சு நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கரலாம். தட்டை மாவுகளை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கரலாம். இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு தட்டை முறுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.